என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு அம்மா இன்று நீ சந்தோஷப்படும்படியான ஒரு விஷயத்தை தான் உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, அம்மா இன்று நீ அழைத்த உடனே உனக்காக ஓடோடி வந்திருக்கின்றாள். என் பிள்ளைக்கு ஒரு துரோகம் நடந்துவிட்டது, அதை சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். உடனடியாக இந்த துரோகத்தை என் பிள்ளைக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்து விட வேண்டும். என் குழந்தையின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை உடனடியாக என் பிள்ளைக்கு வெளிக்காட்டிவிட வேண்டும். இந்த அம்மா யார் என்று அதற்கு நிரூபித்து காட்ட வேண்டும். அதைத்தான் இன்று செய்வதற்காக உன்னுடைய தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ அம்மா அம்மா என்று அழைக்கும் பொழுதெல்லாம் இந்த தாயானவள் எனக்கு உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிகின்றது. என் பிள்ளையே, என்னை தொடுகின்ற பொழுதெல்லாம் உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் என்ன என்பதனை என்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அதனால் எதற்காக அம்மா உன்னை இப்பொழுது என்னை தொடு தொடு என்று சொல்கின்றேன் என்றால், நீ தொட்ட நொடி உனக்குள் இருக்கின்ற என்னவென்று நான் புரிந்து கொள்வேன். எந்த ஒரு விஷயத்தை கேட்டு என் பிள்ளை மனம் வருந்தி நிற்கின்றாய் என்பதனை நான் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் செய்து கொடுக்க வந்து விடுவேன். இந்த அம்மா என்னை எப்பொழுதுமே நீ சாதாரணமாக எண்ணியது கிடையாது. இந்த அம்மா எப்படியும் நம் வாழ்க்கையில் நாம் நினைத்ததையெல்லாம் தந்து விடுவாள் என்கின்ற நம்பிக்கையோடு நீ எப்பொழுதும் என்னை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய இந்த எண்ணங்கள் இந்த தாயானவள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் காட்டப்போகின்ற துரோகத்திற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கப் போகின்றது. இது நாள் வரையிலும் நீ பட்ட வேதனைகளுக்கு எல்லாம் உனக்கு மிகப்பெரிய தீர்வாக அமையப் போகின்றது. எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த பொழுது எல்லாம் இந்த துரோகத்தை உடன் வைத்து கொண்டுதான் இருந்தாய். ஏனென்றால் உனக்கு அவர்களின் மீது அத்தனை நம்பிக்கை. எவ்வளவு இருந்தாலும் இவர்கள் நமக்கு இது போன்ற துரோகத்தை நிச்சயமாக செய்ய மாட்டார்கள் என்பது உன்னுடைய நம்பிக்கை. ஆனால் உன்னுடைய நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரமாக இல்லை. உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்ற அவர்கள் அதற்கு பொருத்தமானவர்கள் இல்லை. அவர்கள் செய்தது மிகப்பெரிய துரோகம். அவர்கள் உன் வாழ்க்கையில் இன்னமும் செய்ய நினைப்பது மிகப்பெரிய துரோகம் என்பதனை புரிந்து கொண்டு என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உணர்ந்து கொண்டு உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கடந்து இனி என்ன நடந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக கஷ்டப்பட்டு கடந்துதான் வர வேண்டும் என்கின்ற மனநிலையோடு என் பிள்ளை ஒவ்வொரு காரியத்தையும் செய்யத் தொடங்கி இருக்கின்றாய். முதலில் இந்த மனநிலையை உனக்குள் மாற்று. எதையுமே இஷ்டப்பட்டு செய்தால் அதில் இருக்கக்கூடிய பலன்கள் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தின் மீது நீ ஆசைப்படும் போது அதை செய்கின்ற பொழுது உனக்கு நல்லது நடக்கும். நீ கேட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் தொலைத்துவிட்டு நிற்கின்ற உனக்கு பிற ஆறுதலை இந்த அம்மா நான் கொடுக்கின்றேன் அல்லவா? வைத்திருக்கின்ற உனக்கு நம்பிக்கை குறைவாக இருக்கலாமா? கஷ்டம் என்ற வார்த்தை உனக்குள் வரலாமா? கஷ்டம் வந்தாலும் உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு தானே என் பிள்ளை நீ ஒவ்வொரு அடியையும் முன்னெடுத்து வைத்திருக்க வேண்டும். துரோகத்தை அடையாளம் காண்பித்து கொடுப்பது எதற்காக தெரியுமா? அவர்கள் முன்னிலையில் தலை குனிந்து நிற்பதற்கா? அல்லது அவர்கள் முன்னிலையில் மனம் வேதனைப்பட்டு கதறி அழுவதற்கா? இப்படியெல்லாம் செய்துவிட்டார்களா என்று அழுது புலம்புவதற்கா? என் தங்க பிள்ளையே, இல்லை இல்லை என் பிள்ளையே, அவர்களின் முன்னிலையில் வாழ்ந்து காட்டுவதற்காக.
நீ யாருக்காக வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும், நம் வாழ்க்கையில் என்ன இருக்கின்றது என்று சொல்லி புலம்புகின்றாய் அல்லவா? உன்னுடைய புலம்பலை நிறுத்துவதற்காகத்தான் இந்த தாயானவள் அவர்களை அடையாளம் காட்டி கொடுக்க போகின்றேன். வாழ்க்கையில் என்ன செய்கின்றோம், ஏது செய்கின்றோம் என்ற விஷயத்தை நோக்கி பயணிக்கிறோம். என் தங்கமே, நல்ல எண்ணங்கள் எல்லாம் எப்பொழுதுமே ஒருவருக்குள் தெளிவாக இருந்துவிட்டால் நிச்சயமாக அந்த வாழ்க்கை உனக்கு இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராகிவிட்டாய் என்றால் வருகின்ற வேதனைகள் எல்லாம் உன்னால் கடந்து வர முடியும். அப்படியென்று நீ எண்ணிவிட்டாய் என்றால் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொன்றும் உனக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை எதிர்காலத்தை நோக்கி உனக்கு சந்தோஷமாக பயணிக்க வைக்கும். கஷ்டங்களை கடப்பது ஒன்றும், தோல்வியை நேசிக்க பழகு. தோல்வி உன்னுடைய வெற்றிக்கான மிகப்பெரிய அறிகுறி என்பதனை புரிந்து கொண்டால் என் பிள்ளை நினைத்ததை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ சாதித்து விடுவாய். துரோகத்தின் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அடித்து சொல்வதற்கு காரணம் அவர்கள் நினைத்தது போல நீ வாழக்கூடாது என்றுதானே. அவர்கள் எண்ணியது எப்படியாவது உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்றுதானே. இதிலிருந்து எல்லாம் என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டும். இதிலிருந்து எல்லாம் என் பிள்ளை என்ப வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதனால் நடக்கின்றது, யாரால் நடக்கின்றது என்பதனை தேடி தெரியாமல் இவ்வளவு காலங்கள் வருகின்றது. அதைவிட அதிகமாக முன்னேற்றத்தை நீ ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைப்பவன் தானாகவே இதை விட்டு விடுவான். நாம் கஷ்டங்களை கொடுக்க கொடுக்கத்தான் இவர்கள் முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள். நாம் எங்கெல்லாம் இவர்களுக்கு தடங்களை கொடுக்கின்றோமோ அங்கெல்லாம் அதை உடைத்தெறிந்து விட்டு இவர்கள் மிகப்பெரிய வளமிக்கவர்களாக மாறிவிடுகின்றார்கள். அதனால் இந்த நேரத்தில், இந்த சூழ்நிலையில் நாம் இவர்களிடத்தில் இனிமேல் நம் வேலையை காண்பித்து கொடுத்தால் நம் வாழ்க்கை தான் கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கஷ்டப்பட்ட நேரத்தில் வாழ்க்கையை பற்றி பயப்படாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எண்ணி நீ வேதனைப்படாமல் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நாம் மீண்டு வருவோம் என்கின்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ வாழ்ந்து வந்தாலே போதும். எல்லாமும் உனக்கு மனநிறைவை கொடுக்கும். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லா நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை கொடுக்கும். எந்த சூழ்நிலையிலிருந்து விடுபட நினைத்தாயோ அந்த சூழ்நிலைக்குள்ளேயே நீ நல்ல மாற்றத்தை கண்டுபிடித்து விடுவாய். என் தங்கமே, சுற்றி இருக்கின்ற உன்னுடைய உறவுகளுக்கு வாழ்க்கையில் வேதனைகள் இருக்கின்றது என்றால் உன்னை அவர்கள் எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் என்பதனை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் நீ செய்துதானே ஆக வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் நீ கடந்துதானே ஆக வேண்டும். என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ வாழ வேண்டும். வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள நீ எந்நேரமும் தயாராக இருக்க வேண்டும். யாரால் உனக்கு இந்த வாழ்க்கையில் இவ்வளவு துரோகங்களும் கஷ்டங்களும் உருவானதோ இனிமேல் அவர்கள் உன்னிடத்தில் கெஞ்ச வேண்டிய நிலைமை வரும். யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல், யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு நல்லதையும் நடத்த விடாமல் நீ தடுத்து நிறுத்தாமல் சந்தோஷமாக இருந்துவிடும். நிச்சயமாக அவரவர் செய்த பாவங்களுக்கு அவரவர்களுக்கு கிடைக்கும். நீ எதுவுமே செய்யாமலேயே அவர்கள் செய்த பாவங்களுக்கான பலன் அவர்களுக்கு நிச்சயமாக பின்தொடர்ந்து வரும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை காண்பித்திருக்கின்ற
நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற சந்தோஷமான பாதையில் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ பயணம் செய்து கொண்டிருந்தாலே போதும். இப்பொழுது இந்த அம்மாவினுடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்க பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு நொடியையும் விசித்திரமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் மனிதர்களின் மனதினை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதனை உன்னால் சற்று கணித்துவிட முடியவில்லை. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் உன்னால் உனக்கு சரியாக உணர முடியவில்லை. இனிமேலாவது அம்மா சொல்வதை கேட்டு இந்த அம்மாவினுடைய அன்பையும் ஆசீர்வாதங்களையும் முழுமையாக பெற்று சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.